அதுக்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை இப்படி வெட்டிட்டு சின்ன குக்கரில் போட்டு நல்லா அவிச்சு எடுத்துக்கணும். ஒரு 3 விசில் விட்டுக்கணும். விட்டதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு விசில் விட்டுருந்தோம்ல, இப்போ அவிச்சு உரிச்சிட்டு தோல் உரிச்சிட்டு நறுக்கி வச்சாச்சு. சட்டியை வச்சு கடுகு போட்டாச்சு. கடுகு போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கணும். சீரகம் சோம்பு எல்லாம் சேர்த்து அரைச்சி ஒரு தூள் வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் பூண்டு போட்டுங்க. பூண்டு கொஞ்சம் நல்லா போடணும். ஏன்னா உருளைக்கிழங்கு போடணும். லைட்டாக ஒரு கொத்து கருவேப்பிலை